அடுத்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் எத்தகைய வரிகளை விதிப்பார் என்பது பற்றி இப்போதே கருத்துரைக்க முடியாது என்று பேங்க் நெகாரா மலேசியாவின் ஆளுநர் அப்துல் ரஷீத் கஃபூர் நேற்று தெரிவித்துள்ளார். ஆயினும் இவ்வாண்டின் 3வது காலாண்டில் வலுவான வளர்ச்சி அம்சங்களால் நாடு தற்போது ஒரு சிறப்பான நிலையில் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவின் வலுவான வளர்ச்சிக்கு வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, செலவினம் போன்றவை ஆதார கூறுகளாக உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அந்த அம்சங்கள் அடுத்த ஆண்டு முழுவதிலும் மட்டுமல்லாது 2026ஆம் ஆண்டிலும் நீடித்திருக்கும் என்று அவர் கூறினார். மலேசியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து சாதகமான நிலையிலேயே இருந்து வரும் என்று ரஷீத் தெரிவித்தார். டிஏபி தலைவர் லிம் குவான் யங் தம் மீது ஆதிக்கம் செலுத்தி வருவதாக கூறப்படுவதை அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் அந்தோனி லோக் மறுத்துள்ளார். லிம் குவான் யங்கிற்கு எதிரான அத்தகைய வதந்தி நியாயமற்றது என்றும் லோக் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் கட்சியில் தாங்கள் இருவரும் வெவ்வேறு பதவிகளை வகித்த போது குவான் எங்கிடமிருந்து தாம் எந்த ஒரு நெருக்குதலையும் எதிர்நோக்கியதில்லை என்று மலேசியா கினியுடனான போட்காஸ்ட் இணைய பேட்டியில் லோக் வலியுறுத்தியுள்ளார். தனக்கென்று சொந்த தலைமைத்துவ கருத்துகளையும் பாணியையும் தாம் கொண்டிருப்பதாகவும், காரியங்களை செய்வதில் தமது சொந்த வழியை கொண்டிருப்பதாகவும், எந்த ஒரு தலைவராலும் தம்மை கட்டுப்படுத்த முடியாது என்றும் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். சரவா மாநிலத்தின் சட்ட திட்டங்களை பெட்ரோனாஸ் மதிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிட்டால் ஒற்றுமை அரசாங்கத்துடனான உறவை அம்மாநிலம் துண்டிக்க வேண்டி வரலாம் என்றும் சரவா சட்டமன்ற உறுப்பினர் ஹம்சா இப்ராஹிம் நேற்று எச்சரித்துள்ளார். பெட்ரோனாஸின் பேராசைக்கு புத்ராஜயா அனுமதிக்க கூடாது என்றும், இது மடானி அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிகோலும் என்றும் ஜிபிஎஸ் கூட்டணியின் ஸ்டாகான் சட்டமன்ற உறுப்பினரான அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் சட்டங்கள் அவமதிக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசாங்கத்துடனான உறவை சராவா துண்டிப்பதற்கு சாத்தியம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு பெட்ரோலிய மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் சராவா உட்பட நாடு முழுவதும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு மீதான உரிமையை பெட்ரோனாஸ் வைத்துள்ளது. ஆயினும் அந்த வளங்கள் மீது தங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்று அண்மைய காலமாக சராவா அரசாங்கம் வலியுறுத்தி வருகிறது. இக்கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள பெட்ரோனாஸ் மறுத்து வருகிறது. சபா மாநில அரசின் அமைச்சர்கள் கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்றதாகவும், அதை அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும்படியான குரல் பதிவு வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-க்கு எந்த ஒரு புகாரையும் பெறவில்லை என்றும் அதன் தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட குரல் பதிவில் சபா மாநிலத்தைச் சார்ந்த நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டது தொடர்பாகவும் பல்வேறு ஊகங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் இதுவரையில் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் ஆதாரங்களை திரட்டி வருவதாகவும், வெளியான குரல் பதிவு தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். 17 வினாடிகள் கொண்ட அந்த குரல் பதிவில் பலரின் குரல் அடங்கியிருப்பதால் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமிருந்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நேற்று காலை 9 மணி அளவில் கொத்தாப்பாறையில் உள்ள கம்போங் காவோங் பெண்டே ஆற்றில் பெண்ணின் சடலம் மிதப்பதாக மீனவர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட ஆற்றில் மீட்புப் படையினர் சோதனையிட்டதில் மீன்பிடி கம்பிகளில் பெண்ணின் சடலம் சிக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக துஞ்சோங் மாவட்ட மீட்புப் படை இயக்குநர் ஜைனால் ஃபித்ரி ஹுசேன் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், மேல் அதிக பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். காணாமல் போனதாக கருதப்பட்ட உதவி போலீஸ்காரர் மரணமுற்ற நிலையில் லெம்பா வெரினில் உள்ள வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கிய 408வது கிலோமீட்டரில் கண்டுபிடிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட 51 வயதுடைய அந்நபரின் சடலம் அவரது மோட்டார் சைக்கிளில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் நேற்று காலை 7:50 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் SP அகமட் ஃபைசால் தஹ்ரீம் தெரிவித்தார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் சாலையில் ஏற்பட்ட விபத்தால் அவர் மலைப்பகுதியில் தூக்கி எறியப்பட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அவரது சடலம் சவ பரிசோதனைக்காக கொலகுபாரு மருத்துவமனையில் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.